என்ன பண்ணீங்க? மக்களுக்கெல்லாம் சொன்னதான் தெரியும். அவனி 86 தேசத்துக்கு சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய தசரத மகாராஜன் என்னுடைய முன்னோர்கள் நல சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன், அதிரதன், இந்த சூரியகுல வம்சத்தில் வழி வழியாக வந்து இந்த அயோத்தியா நகரை 60,000 வருஷம் பரிபாலனம் செய்திருக்கிறது. 60,000 வருஷம் பரிபாலனம் செய்து வருகிறீர்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. இப்பொழுது மகாராஜா வாழ்க வாழ்க என்று கோஷமிடுவார்கள். நாட்டு மன்னர் அணிவரும் தசரத சக்கரவர்த்தி வாழ்க 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 இருக்க. ராஜாக்கள் எல்லோரும் என்னுடைய நீதியான அரசை பார்த்து நீதியான அரசை எல்லா அரசர்கள் எல்லாம் மகாராஜா நீடோடி வாழ வேண்டும் என்று அதிபதி மன்னர்களும் தசரத சக்கரவர்த்தி பாதத்தை தொட்டு வணங்கி தசரத ராஜன் வாழ்க 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 வாழ்க. ஒரு மன்னன் என்றால் மக்களுக்காகவே மன்னனுக்காகவே மக்கள் ஒரு சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடாது. அரசனாக இருக்கின்றவன் மக்களுக்கு எந்த ஒரு அவர்களுக்கு குறையில்லாம வாழறாரு. அவன் சக்கரவர்த்தி. மக்களுடைய மனசுல என்ன இருக்குதோ அதை அறிந்து நாட்டு மன்னருக்கு எல்லாமே
அரசனாக இருந்து நல்லாத்தில் போயிடார் பார். அவர் ஏன் தசரத சக்கரவர்த்தி அப்படி நடந்து வருகிறேன். அதுவும் தவிர நானும் இந்த அவன் 86 சக்கரவர்த்தி. ஆமா சக்கரவர்த்தி. ஆமா எனக்கு கோசலை சுமத்திரை கைகே 3 மலை. கோசலை சுமத்திரை கைகாட்சி கைகே கைகாட்சி புட்டாசை பற்றி அப்படியே ஆமா 3 மலை. மகாராஜா 3 கட்டிக்கிறாங்க. நான் 9 கட்டினேன்டா. மகாராஜா 3 முன்னாடி கட்டிக்கிறாங்க. 9 கட்டினா 60,000 வருஷம் ஆமா அரசாட்சி செய்யணும்னா ஆமா என்னுடைய பிறப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? கடவுளுக்கு சமமா இருந்துக்கும். ஆமா யுகம் எத்தி போயிருக்கும் பாரு. ஐயோ எங்கோ போய் என்ன முடியாது. இப்படி வாழ்ந்த காலத்துல ஆமா 3 மலைகள் இருந்த போதும் எனக்கு ஒரு நாள் ஏவலர்களை ஆமா தூதுவாக அனுப்பினேன். எதற்கு? இரவு நேரத்திலே எதற்காக இருந்தால் மக்கள் ஏதாகிலும் குறையை பற்றி பேசுகிறார்களா? ஓ நாட்டு மன்னர் நல்ல அரசு செய்யறாரு இல்ல எப்படி செய்யறாரு மக்களுடைய குறை பார்ப்பதற்காக அவரவருடைய குறை எங்கனா பேசினா தூதுவரை அனுப்பினேன். ஆமா அப்படி அனுப்புகின்ற போது ஆமா ஏவலர்கள் போகின்ற போது ஒரு ஏழை குடியானவன் அவர்களுக்கு இன்று சொத்து எது தெரியுமா? ஒரு மண்வெட்டி ஒரு தட்டு ஆமா 2 தட்டு 2 மண்வெட்டி 2 தட்டு 2 மண் அதான் ஏறி வரைக்கும் ஒரு குடிசையில இருக்கிறார்கள். தூதுவர்கள் போகின்ற போது அவர்கள் பேசுகிறார்கள். எப்படி என்ன நமக்கோ திருமணமாகி ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குழந்தை என்றே இல்லையே. ஓ நம்ம குழந்தை இல்லையே. இப்போ ஆமா நம்ம பேரை சொல்லி இந்த தட்டையும் மம்டியும் வச்சு ஆமா குழைக்க ஒரு பிள்ளை இல்லையே. ஆமா என்ன நம்ம வாழ்க்கையை வீணா போடும் போல இருக்குது. அப்படி என்று பேசுகிறார்கள். என்ன பழங்குது ஏவல் போனாங்க பாரு தூதுவர்கள். அவர்கள் காதில் கேட்டு விட்டு உடனே என்னடா இது இந்த ஏழை குழந்தை இல்லை என்று ஏற்கப்படுகிறார். இந்த நாட்டு சக்கரவர்த்தி 3 மனைவி இவருக்கு குழந்தை இல்லை என்று சொன்ன குழந்தை இல்லை என்று நினைக்கவே இல்லையே சக்கரவர்த்தி. ஆமா இந்த தகவலை போய் அவங்க கிட்ட எப்ப சொல்றது? அதானே கிண்டலா பேசுற மாதிரி போடும் இல்லையா? ஆமா தூதுவர்கள் வந்தார்கள். ஐயா இன்று நாள் சமாச்சாரத்திலே ஆமா ஒரு சமாச்சார கட்சி அதனால தயக்கமாகுது தயக்கமாகுது. ஆமா அது என்னுடைய குறைபாடாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். என்னுடைய பிள்ளை இருந்தாலும் சரி சொல்லு. யாரோ ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லு மன்னிக்கிறேன். உடனே அவர்கள் ஐயா ஒரு ஏழை குடியானவன் தனக்கு பிள்ளை இல்லை என்று ஏங்கி அழுது கொண்டிருந்தார்கள். அப்படி என்று சொன்னார்கள். சொன்ன உடனே என்ன ஒரு ஏழை குடியானவன் மண்வெட்டியும் தட்டையும் வைத்திருக்கக்கூடியவன் தனக்கு வாரிசு இல்லையே என்று வியாக்கொள்ளப்படுகிறார். இந்த அவனி 56 தேசத்திற்கு சக்கரவர்த்தி கோசலை சுமத்திரை கையே என்று 3 மனைவி பிள்ளை இல்லையே என்று நான் நினைக்கவே இல்லையே. தூதுவர்களே என் கண்வியை நீங்க திறந்து விட்டீர்கள். இப்பொழுதுதான் எனக்கு நல்ல காலம் பிறக்க வேண்டும். உடனே குருநாதரை அழைத்து ஐயா நீங்கள் குருவாக இருந்து இந்த சமாச்சாரத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்படி நாங்க இருந்தா இந்த ராஜகுலத்தை ஆளுவதற்கு பிள்ளை அது உனக்கு பிள்ளை யார் இந்த சமாச்சாரத்தை நீங்க சொல்லவே இல்லை என்று சொல்ல குருநாதன் என்ன செய்தார்? இப்போ ஒன்றும் பிடி போகவில்லை. நீ புத்திரகாமேட்டி யாகத்தை செய்.
அந்த யாகத்திலே பூதம் பாயசம் கொண்டு வரும். ஆமா. அந்த பாயசத்தை உன் மனைவிமார்கள் கொடுத்தால் உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும் என்று சொல்ல குரு சொன்னார். அதன்படியே புத்திரகாமேட்டி யாகத்தை செய்து எனக்கு இப்பொழுது ராம லட்சுமண பரத சத்ருக 4 பேர் இருக்கிறார்கள். 3 பொன்னாட்டி 4 பிள்ளைங்க. முதல் மனைவிக்கு கோசலைக்கு ராமன், சுமத்திரைக்கு லட்சுமணன், கைகேயிக்கு பரதன் சத்ருக்கு. 2 பேரு. ஆமா. 8 பொன்னாட்டா 1 பிள்ளை கொடுக்குறாங்க. ஏன்னா 3வது பொன்னாட்டி உசாரா தானே இருப்பா. ஏன்னா 10 பொன்னாட்டி வந்து சல்லமா இருக்கும். அதெல்லாம் ஒன்று சேர்த்து கொடுத்துருக்கிறேன். அப்படி இருக்கா? ஓஹோ. இப்பொழுது நான் நல்லபடியே அயோத்தியில் சீர்வே இப்பொழுது நாட்டினுடைய சேமத்தை நான் கேட்க போகிறேன். சொல்ல வேண்டாம். குரு பசி குரு பசியும் கோவா பிணியும் பெரும்பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடு. வள்ளுவர் சொன்னார், பசியும் இருக்கக்கூடாது, நோய் உடம்புல நோய் இருக்கக்கூடாது. அவர் பக்கத்து நாட்டை சந்திரத்தை ஏற்றினா மாதமும் மாறியே யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு தான் எடுத்துக்கணும். போட்டு வருஷம் இதோட 3வது தான தவமிரண்டும் தங்கா வியனுலகம் பானம் வழங்காதனி நீரின்றி அமையாது உலகு. அப்படி இருக்க நெல்லு கிரத்தை நீர் வாய்க்கால் வழியோடி உள்ளுக்கும் அங்கே குசியுமாம் தொல்லுலகில் எல்லாரும் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை பெய்யும். யார் பெய்யுது? எல்லாருக்கும். நல்லவர்களுக்கு உன்னாட்ட கேட்டுக்காரங்க அப்ப நான் ஒரு கெட்டவன் எல்லாரும் நெல்லவனுக்கு மட்டும் மழை பெஞ்சு என்ன விட்டுச்சான்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? பூவுடன் சேர்ந்த நாருக்கு மனம். பூ வச்சு நார்ல கட்டுறோம். நார்ல கட்டும் போது அந்த நாருக்கு வாசல் வரும். அதுபோல நல்லவர் இருக்கின்ற இடத்திலே மற்றவர்களும் வாழ்வார்கள், கெட்டவர்களும் வாழ்வார்கள். அது போல சூரியன் இருக்குது, அதனுடைய ஒளி அசுத்தமாக்கிற இடத்துல படாதுக்குதா? காற்று இருக்கிறது எல்லா இடத்திலும் எனக்கு வஞ்சனையே கிடையாது. மழை இருக்கிறது எல்லா இடத்திலும் பெய்கிறது. இந்த உலகத்தில் மழை இன்றி நீரின்றி அமையாத உலகு. மழை பெஞ்சாதான் பஞ்சம். எல்லாத்துக்கும் உகந்தது மழை. அப்பேற்பட்ட மழை அயோத்தியிலே மாதம் மும்மாறி மழை பெய்து சுபேட்சமாக மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நீ தெரிவித்த வண்ணம் அனைவருக்கும் மழை பெய்ந்து நாடு நகர அத்தனையோ பூமாறி சிறப்பாக இருக்கிறது. அது தவிர அயோத்தியில நம்ம துண்ணாமலே சிறப்பாக கணவனிடத்திலே திருமாங்கல்ய மாதர்கள் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று பூஜித்து வருகிறார்கள். சொல்லு
மொழி இல்லாத பாடவுல நல்லவனும் இல்லை. யாராவது நல்லவங்க யாராவது கட்டவனு தெரிஞ்சு போறவனுக்கு தெரியும். அது போல கணவனையே கண் கொண்ட தெய்வம் என்று நம்ம நாட்டு பெண்கள் குமிஞ்ச தலை நிமிராத நல்லபடியா இன்னைக்கும் கற்புடைய பெண்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்காக மழை பெய்யும். அவங்களுக்காக தான் மழை பெய்யும். அது போல நம்ம நாட்டு பெண்கள் யாரோ ஒரு படை இல்லாமலும் கணவனையே தெரியுமா நிற்கிறாங்க. எல்லோரும் சுகமாக இருக்கிறார்கள். ஆலயம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாலயம், கிருஷ்ணாலயம், சிவாலயம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு அவர்கள் வழிவந்த காரியம்மா காளியம்மா எல்லா சாமிகளுக்கும் நல்லபடியே பூஜை செய்து சுகமாக கடவுளை துதித்து வருகிறார்களா சொல்லு. நடந்து கடவுளை துதிக்கின்றார்கள். அன்றைய தினமும் காலையிலும் மாலையிலும் நம்ம ஆலயங்களே பூஜை ஏற்றி இந்த சாம்பிராணி புகை போடுறாங்க பத்தியா, அந்த வார்த்தையோட ஊர் மொத்தம் வெளிச்சமாயிருச்சு. எந்த ஒரு பணி இல்லாமலும் கல்யாணம் கோயில் சிறப்பு. அகவிலர் என்று சொல்லக்கூடிய வியாபாரிகள் குடியானவர்களுடைய தானியங்களை முறையோடு அளவிட்டு சரியான முறையில் எடுத்து சென்று எல்லாம் விநியோகம் செய்து குடிமக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா அதை சொல்லு. நம்ம நாட்டிலே யார் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி தகுந்த சம்பளம் கொடுத்து குறையில்லாமலும் மக்கள் எல்லாம் பார்த்து நல்லபடியா அனுப்புறாங்க, சுகமாக இருக்கிறார்கள். இந்த குணம் நம்பிதான் வந்துக்கிறேன். இதுவே அதே போல இதுவே எனக்கு சந்தோஷம். நாட்டு மகாராஜா ஆமா நல்ல பேரோட வாழணும்னா ஆமா மழை பெஞ்சிட்டா அந்த பிரச்சனையே தெரியாது. மழை இல்லைன்னு வச்சுக்க, அந்த தெருவுல தண்ணி வரல, இந்த கோடியில தண்ணி வரல, அப்படி இருக்க இந்த நாடகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நடத்தி வரும். ஆமா ஆமா. இப்போ சில பேர் என்னடா பண்ண அந்நாட்டத்தை தானே அடிங்கிறாங்க, பட்டு தூங்குவாங்க. ஆமா. இப்போ நாம என்ன பண்றோம், நம்ம குல தெய்வத்தை ஆடி மாசம் கொண்டுட்டா குல தெய்வத்தை போய் கும்பிடணும். ஆமா. அப்ப நீ வருஷமெல்லாம் கும்பிட்டு தானுங்கிற, அப்ப திரும்பி போற இல்ல. அதே போல இந்த 7 நாள் ராமாயணத்தை நீங்கள் எல்லோரும் கண்குளிர பார்த்து அந்த ராமனுடைய அருள் நீ பெறணும். ஏன் இந்த நாடகம்னா வருஷ வருஷம் அந்த நாடகன்றது பெருசு இல்ல. இந்த ராமகானத்தை காதிலே கேட்டால் எல்லா பாவங்களும் தீர்ந்து விடும். ஆமா. அது எப்படி யாருக்கு தீர்ந்தது தெரியுமா? யாருக்கு? ஜடாயு சம்பாதி. அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி. ஜடாயு சம்பாதி பறவைகள். அவர்கள் பறவை பட்சியினுடைய அதிபர்கள். ஆமா. அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்து, எப்படி சூரிய மண்டலத்தை போய் பார்க்கணும். இது ஆவர கதையாச்சு. சூரிய மண்டலத்தை பார்க்க முடியும்? சூரிய மண்டலத்திட்ட போக முடியுமா? போக முடியாது. அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷம். ஆமா. கிடுகிடு என்று இருவரும் சூரிய
வளிமண்டலத்தை நோக்கி பறக்கிறார்கள். ஆஹா. பறந்து கிட்ட போக அது இன்னும் 8 கோடி மைல் தூரத்துல இருக்குது. ஆமா. வழியிலே இவங்களுக்கு குஸ்தம் தாங்க தாங்கல. போச்சு, ரத்தம் போச்சு. ஜடா என்ன பண்றான்? அண்ணா, என் சிறகெல்லாம் எரியுது, என் உடல் எல்லாம் எரியுது, ஆமா. உயிரே போடும் போல இருக்குது. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா பாரு. அந்த சம்பாதி அவங்க அண்ணன் என்ன பண்ணான்? அப்படியே தன்னுடைய சிறகால அப்படியே போச்சு அணைச்சிட்டாரு அவர. இப்ப 2 பேரும் போய் இன்னும் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. அப்படியே வந்து சம்பாதி இப்படி குடிச்ச உடனே அவன் சிறகு பூரா தீஞ்சு போச்சு. அவரு தீஞ்சு போச்சு. அண்ணனுடைய சிறகெல்லாம் தீஞ்சு விட்டது. ஆமா. எப்படி அவர் இடம் தேடுவார் சொல்லிட்டு நடந்தே இறையை தேடுகிறார். அண்ணா, நான் போய் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆமா. என்ன காப்பாற்ற வந்துட்டாங்க உனக்கு சிறகு. ஆமா. அப்படின்னு அவன் கொண்டு வந்து கொடுத்துருந்தான். அது ஒரு அப்படி இருக்கும்போது ராமரானவர் சீதையை மீட்க அணை கட்டுவதற்கு அங்கே உட்கார்ந்து சமுத்திரத்திலே பாடி கூட ஆரம்பித்தார். ஆமா. அந்த நேரத்திலே வானரங்கள் எல்லாம் ராமநாமத்தை சொல்லுகிறது. ஆமா. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம என்று சொல்லுது. ஆமா. அப்படி சொல்லுகின்ற போது அந்த கடற்கரை ஓரத்தில் தான் அந்த சம்பாதி கடந்தே இருந்தான். இந்த ராம ஸ்ரீராம ஜெயம் காதல் கடிச்சு பாரு. ஆமா. இவனும் கூட சொல்ல ஆரம்பிச்சான். ஓஹோ, சொல்ல ஆரம்பிச்சு ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓடுறான். ஓட ஓட இன்னும் ஆச்சு ரொட்ட வந்துச்சு. தன்னை போல முளைச்சிச்சு. இவனுக்கு தெரியல. அப்படியே பறந்துட்டான். பறந்து போய் அந்த வானரங்கள் மத்தியிலே அப்படியே போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்து ராம மந்திரத்தை சொல்லி அதுக்கு பிற்பாடு பார்த்தான். வந்துருக்கு. சிறகெல்லாம் முளைத்து விட்டது. இந்த ராம மந்திரத்தை சொன்ன உடனே என்னுடைய சிறகு முளைத்து விட்டது. நான் இனிமேல் சரக்கலமாக பறப்பேன். அப்படிப்பட்ட ராம அந்த ஸ்ரீராமன். அதனாலதான் இந்த சிறகும் முளைக்கிறது என்று சொன்னால் அந்த ராமனுக்கு தான் அது பொருந்தும். அந்த ராமனுடைய அருள் எல்லோருக்கும் இருக்கணும், மக்களுக்கு கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சாதாரண மக்களுக்கு கிடைக்கணும். அதனாலதான் நாடகமே. ஆமா, அப்படி இருக்க